ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மதராசி திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங்கில் வந்து இப்போ வந்து செம்ம பெரிய கலெக்ட் வந்து பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமா முன்னணி ஹீரோ வளம் வந்துட்டு இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ அடுத்து தான் வந்து அவரோட நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம் நம்ம மதராசி. ஸோ இந்த திரைப்படம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக வந்து ஏஆர் முருகதாஸோட கம்பேக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 350 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சு நல்ல ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம சிவகார்த்திகேயனோட கரியர் பெஸ்ட் திரைப்படம் அது. ஸோ இதனால் வந்து மதராசி திரைப்படம் கண்டிப்பாக அதை விட வந்து பெருசாக ஒரு கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் மதராசி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து உருக்மணி, வசந்த், வித்யூத், விக்ராந்த் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்களுக்கான ரொம்ப ஆவலாகவே காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்நிலையில் மதராசி திரைப்படம் ப்ரீ புக்கிங்கில் வந்து வெளிநாட்டில் வந்து அஃபிஷியலாக தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 9 கோடி வரைக்கும் வந்து இப்போயே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வெளிநாட்டில் வந்து ஒரு 5 நாள் இருக்கிற நிலையில் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.